இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சென்னை கொரட்டூர் பகுதியில் கோயில் நிலத்தில் அடுக்குமாடி வீடுகள் கட்டி விற்பனை செய்யப்பட்டுள்ளது என பாதிக்கப்பட்ட குடியிருப்பு வாசிகள் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்தனர். நாங்க எல்லாரும் இங்க 125 ஃபேமிலி இப்ப இருக்கிறோம். எங்க இருந்து வந்திருக்கிறோம்னு சொன்னா அலையன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்பிரிங்ஸ் கொரட்டூர்ல இருந்து வந்திருக்கிறோம், நார்த் கொரட்டூர். இந்த அலையன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்பிரிங்ஸ் பில்டர் இப்ப பேரை அர்பன் ரைஸ் மாத்திக்கிட்டார். எப்ப மாத்தினாருன்னு கேட்டீங்கன்னா 2018க்கு அப்புறமேட்டு மாத்திக்கிட்டார். அது எதனால மாத்திருக்காருன்றத நான் பின்னால சொல்றேன். இந்த அலையன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்பிரிங்ஸ் நாங்க 2014ல இருந்து குடியிருக்க ஆரம்பிச்சிருக்கோம். 2015ல கோயில் நிலத்துல பட்டா இருக்குன்னு சொல்லி அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிருக்காங்க. அத பில்டர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இப்ப அர்பன் ரைஸா இருக்கிறவரு மறைச்சிட்டு எங்க கிட்ட சொல்லாம வித்துட்டாங்க. 2015ல இருந்து இந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் பட்டாவை கேன்சல் பண்ணுவாங்க, மறுபடியும் பட்டாவை கொடுப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் இவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, பட்டாவை தெரியாம பண்ணிட்டாங்க, டிஆர்ஓ தப்பு பண்ணிட்டாரு, ஆர்ஓ தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மாத்தி 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 சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இது முழு விவரம் எப்ப தெரிய வந்ததுன்னா 2018ல ஒரு ஹிண்ட் கிடைச்சது எங்களுக்கு. என்ன மாதிரி ஹிண்ட்னா, ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ண உடனே அவர்கிட்ட போய் கேட்டோம், பில்டர் கிட்ட, என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாப் ஆயிருக்கு, லீகல்ல அப்ரூவ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரு, இதெல்லாம் சிம்பிள் கேஸ், நாங்க சரி பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசம் எடுத்தடிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் பட்டா அலையன்ஸ் பேர்லயே கொடுத்துட்டாங்க. இப்ப அர்பன் ரைஸா இருக்கு. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்ச உடனே நாங்க என்ன நினைச்சோம், கேஸ் முடிஞ்சிருச்சு, இது கோவில் நிலம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2018ல இருந்து சிவில் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருந்திருக்கு. இது எங்களுக்கு தெரியல. டாக்குமெண்ட் எங்களுக்கு ஃபுல்லா டாக்குமெண்ட் அவர் கொடுக்க மாட்டேன்றாங்க பில்டர். இப்ப 2025ல போன வருஷம் செப்டம்பர் மாசம் இந்த கேஸ் போட்டிருந்தவர், கோவில் நிலம் சொல்லி கேஸ் போட்டிருந்தாருல்ல, அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் எப்படி வந்திருக்குன்னா, அவருக்கும் சொந்தம் கிடையாது, அலையன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்பிரிங்ஸ் பில்டருக்கும் சொந்தம் கிடையாது. இது கோவிலுக்கு HRLC டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டாங்க. இப்ப மிட் ஆஃப் ஜனவரி ஒரு 15ஆம் தேதிக்கு மேல இந்த 590 591 சொல்லி 2 பட்டா இருக்குது, சர்வே நம்பர். இந்த 2 சர்வே நம்பரும் இப்ப சிஸ்டம்ல எப்படி காமிக்குதுன்னா கோவில் நிலம் காமிக்குது 95 சென்ட். அந்த 95 சென்டால எங்களை 2036 வீட்டுக்கும் நாங்க வாங்கவோ விற்கவோ முடியல. அது இல்லாம நாங்க எல்லாருமே பேங்க் லோன் வாங்கியிருக்கிறோம். எங்களுடைய பேங்க்ல இருந்து எங்களுடைய வீட்டினுடைய விலையை ஜீரோ ஆக்கிட்டாங்க. ஜீரோ ஆக்கினது மட்டும் இல்லாம எங்களுக்கு எல்லாருக்கும் நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க, நோட்டீஸ் கொடுக்குறாங்க. என்ன நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னா, நீங்க பிரின்சிபல் அமௌண்ட்டை திரும்ப கொடுங்க, இல்லாத பட்சத்துல கொலட்ரலா வேற ஒரு டாக்குமெண்ட்டை கொடுங்கன்னு சொல்லி நாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா இந்த பில்டர் கிட்ட, இப்ப அர்பன் ரைஸா இருக்கிற பில்டர் கிட்ட போராடிட்டு இருக்கோம். டாக்குமெண்ட்டை கொடுங்க, மதர் டாக்குமெண்ட்டை கொடுங்க, நாங்க போய் கோர்ட்ல கேட்கிறோம், இல்ல பேசுறோம்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் இந்த அர்பன் ரைஸ்ல இருந்து எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து, அவங்க ஓனர்ல இருந்து யாரும் ஒருத்தர் கூட பார்க்கல. இது அந்த பில்டரை பத்தி சொல்லணும்னு சொன்னா, ஒரு 2014ல இருந்து நாங்க ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா 4 வருஷத்துக்கு இபி கரண்டே இல்ல, எல்லாமே ஜென்செட்ல தான் ஓடிட்டு இருந்தது. இதுமே நீங்க யூடியூப்ல போய் பார்த்திருப்பீங்க, இல்லைன்னா வெப்சைட்ல போய் பாருங்க. நாங்க நிறைய போராட்டம் பண்ணியிருக்கிறோம். தண்ணிக்கு போராட்டம் பண்ணியிருக்கிறோம், சீவேஜ் வாட்டருக்கு போராட்டம் பண்ணியிருக்கிறோம், லிப்டுக்கு லைட்டுக்கு எல்லாத்துக்கும் போராடி 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 தான் வாங்கிட்டு இருக்கோம். கார்பஸ் ஃபண்ட் இது வரைக்கும் ஒருத்தருக்கு கூட கொடுக்கல, ஹேண்ட் ஓவர் பண்ணல. 2023ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணோம். 8 பிளாக்கும் சேர்ந்து ஒரு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணோம். அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, பில்டரு அவங்களுக்குன்னு ஒரு 10 பேரை வச்சுப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாம விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா 2023ல ஒரு காமன் அட்வொகேட்டை வச்சு நாங்க ஒரு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணி இப்ப அபெக்ஸ் பாடின்னு வந்துச்சு. 2024 ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து நாங்க அந்த அசோசியேஷன் தான், எங்களால அமைக்கப்பட்ட அசோசியேஷன் தான் எடுத்து நடத்தணும்னு இருக்கும்போது 31 டிசம்பர் அன்னைக்கு எந்த டாக்குமெண்ட்டுமே கொடுக்காம, டிசைன் கொடுக்காம,
எங்க எலக்ட்ரிக்கல் பைப் போகுது, வாட்டர் பைப் போகுது, ஃபயர் எங்க போகுது, எதுவுமே ஹேண்ட் ஓவர் பண்ணாம நைட்டோட நைட்டா விட்டுட்டு ஓடிட்டாங்க. அப்படியே விட்டு ஓட்டினது மட்டும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. 2.25 வருஷமா நாங்க வந்து ஒவ்வொரு சைட் பிளான் கேட்கிறோம், ஒரு மேப் கேட்கிறோம், ஒரு லைன் டிசைன் கேட்கிறோம், பேரண்ட் டாக்குமெண்ட் கேட்கிறோம். எதுக்குமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சிவிஸ் ஆக்கிறதே இல்லை. ப்ராப்பரா அந்த அப்புறமேட்டு கிளப் ஹவுஸ்க்கு எல்லாருமே நாங்க 1 லட்சம் ரூபா போட்டு 1.5 லட்சம் ரூபா கட்டி 2036 பேர் சேர்ந்து 30 கோடி ரூபாய்க்கு பில்ட் ஹவுஸ் கிளப் ஹவுஸ்க்கு நாங்க பணம் கட்டியிருக்கோம். கிளப் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்னதுல எதுவுமே செய்யல, 10% கூட இல்ல. இன்னைக்கு கூட கிளப் ஹவுஸ்ல ஜிம்ல ஏசிக்கு நாங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அங்க லைப்ரரி கிடையாது, அங்க வந்து என்னன்னு கேட்டா சூப்பர் மார்க்கெட் கிடையாது. ஒரே ஒரு ஆபீஸ் மட்டும் வச்சுட்டு 2 ஆபீஸ் வந்து ரூம் வச்சுக்கிட்டு அதுக்கு வாடகை மட்டும் விட்டுட்டு இருக்காங்க. அந்த வாடகைக்கு அவங்க தனியா வாடகை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 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 பேட்மிண்டன் கோர்ட் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. கிளப் ஹவுஸ் பாத்தீங்கன்னு சொன்னா உள்ள போவே முடியாது. பண்ண மாட்டேன்றாங்க. கார்பஸ் ஃபண்ட வந்து கிட்டத்தட்ட நாங்க வந்து ஒரு 6 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு பிளாக்கு கூட கொடுக்கல. 30 கோடி. இது என்ன செஞ்சுட்டாங்க, அலையன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்பிரிங்ஸ்ன்ற பேரை மாத்திக்கிட்டு அர்பன் ரைஸ்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேளம்பாக்கம், அதுக்கு கேம்ப் ரோடு, அங்கெல்லாம் பிளாட் வித்துட்டு மாதவரம் இங்கெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு சைட்ல வியாபாரம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதுதான் நாங்க வந்து என்னன்னு கேட்டா எங்களுடைய கோரிக்கை. இன்னைக்கு வந்திருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கோரிக்கை டிஜிபி ஆபீஸ்ல பெட்டிஷன் கொடுக்க என்ன வந்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா இந்த 2036 வீட்டினுடைய சொத்து மதிப்பு வந்து 2500 கோடி ரூபாய். ஒரு கோவில் நிலத்தை மோசடி செஞ்சு எங்களுக்கு வித்ததுக்காக ஒரு பரிகாரம் எங்களுக்கு வேணும். அதுக்காக 0 ஆயிடுச்சு. ஒண்ணு பில்டரே வந்து எங்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும், இல்ல அவர் பேர்ல ஒரு லீகல் கிரிமினல் அஃபென்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணணும்.